வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் விந்தையடி நான் உனக்கு தமிழ் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த திரைப்படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பேஸ்டு ஒரு திரைப்படம். பொதுவாக புதுமையான விஷயங்களை வந்து தமிழில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. பட் இந்த திரைப்படம் அந்த விஷயத்தை கொஞ்சம் உடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். காரணம் என்னென்னா, த்ரோ அவுட் ஃபிலிமில் ரெண்டு கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். ஒரு வீடு, ஒரு காடு, ரெண்டு கேரக்டர், ஒரு ஏஜ்டு ஃபெலோ, ஒரு சின்ன பொண்ணு. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் ஒரு மாருதி கார், அவ்வளோதான் இந்த ப்ராப்பர்ட்டி செட்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் ஒட்டுமொத்த ஒரு திரைப்படம். எப்படி ஒரு ரெண்டு பேர் மட்டும் தான், வேறு யாருமே நடிக்கல, வேறு யாருமே கிடையாது, ரெண்டு கேரக்டர் தான். கடைசி வரலையும் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஆரம்பித்து லாஸ்ட்டில் முடிகிற வரலையும் த்ரோ அவுட்டில் வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் தான். ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற உரையாடல்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயம். ஸோ விந்தையடி நான் உனக்கு திரைப்படத்தினுடைய கதை என்ன? ஒரு இளம்பெண் மாருதி ஆல்டோ காரில் வந்து பயணம் செஞ்சிட்ருக்கா. அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. இவனும் ஆர்டிஸ்ட்டாக நடிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவளுக்கு நடிப்பு வரல. அந்த கோவத்தில் போயிட்டுருக்கா. நடுவில் வந்து கார் பஞ்சர் ஆகிடுது. ஸோ இவளுடைய கார் வந்து பஞ்சர் ஆகிடுது. அவளுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஏஜ்டு ஒரு 50 years ஓல்டு ஆள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து லிஃப்ட் கொடுக்குறாரு. அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. ஏன்னா அதுக்கான காரணங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு சரி நான் காலைல போ அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவளால் அந்த வீட்டுக்கு போய்ட்டு அவளால் போக முடியல. ஏன் எதுக்கு அப்படின்றதான் இந்த விந்தையடி நான் உனக்கு திரைப்படத்துடைய கதை. ஸோ இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வரா சையத் அப்படின்ற அந்த இளம்பெண் தான். ரொம்ப அற்புதமாக. ஏன்னா அந்த திரைப்படத்தினுடைய விஷயங்கள் அத்தனையும் தூக்கி நிறுத்த வேண்டிய விஷயம் அவர் தான். இந்த திரைப்படத்தில் அந்த ஏஜ்டு ஃபெலோவாக வந்து இந்த படத்தோட டைரக்டரே வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து இசையமைப்பாளர். இந்த படத்தோட இயக்கம் வந்து இசையமைப்பாளர் வந்து ஸ்ரீ அப்படின்ட்டு சூர்யா படத்துக்கு வந்து இசையமைத்தவர். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து இவர் வந்து இயக்கியிருக்கிறார். இவர் தான் அந்த ஏஜ்டு ஃபெலோவாக பண்ணுறார். ஸோ படத்தில் நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப மெச்சூர்டான டைலாக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் 2 பேர் நடிக்கிற இந்த திரைப்படத்துக்கு இந்த சுவாரஸ்யமான காட்சிகள் மட்டுமே போதுமானதாக இருக்காது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். காரணம் என்னென்னா, 6 days 7 nights, அதன் பிறகு காஸ்ட் அவே, இந்த திரைப்படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர் தான், அதே மாதிரி 2 கேரக்டர் தான். ஸோ இந்த இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 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 விஷயத்தை வந்து சுவாரஸ்யமாக சொல்கிறது இருக்கு இல்லையா. தனியாக ஒரு ஆள் காஸ்ட் அவேல பார்த்தீங்கன்னா தனியாக போய் கடலில் இருந்து ஒரு தீவில் போய் மாட்டிக்குவான். 4 வருஷம் அவன் தனியாக இருக்கணும். அவனை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குன்றது வந்து மிக அழகாக திரைக்கதையில் எட்டுன்னு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க கூட ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த அதே மாதிரி 6 days 7 nightலையும் வந்து ஹாரிசன் ஃபோர்டு கூட வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு தீவில் மாட்டிக்குவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டிமசி, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மிக அழகாக காமிச்சிருக்கும். சுவாரஸ்யங்கள் இருக்கும் ஒவ்வொரு சீன்லையும். இந்த திரைப்படத்தில் வந்து டயலாக்ஸில் இருக்கிற மெச்சூரிட்டி சீன்ஸில் வந்து கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா இந்த திரைப்படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். இன்னொன்று, லோ பட்ஜெட்ன்றதுனால ஒரு வீடு, அந்த வீட்டினுடைய அறைகளிலே சுற்றி வந்துடுச்சு. இந்த விஷயம் கொஞ்சமாவது இது வந்து வெளியே ட்ராவல் ஆகி போயிருக்கணும். அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து ஹோல் மூவிஸும் இவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன நடனம். என்னதான் அதுக்கு காரண காரியங்கள் சொன்னாலும் ஒரு மொழியில திரைப்படத்தை வந்து தமிழ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தோம்னா அதெல்லாம் வந்து பெருசாக வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா செலக்டிவ் மதிப்பெண் பெருசாக மதிப்பெண்லாம் நான் அளிக்க விரும்பலை. பட் தமிழில் வந்து இது வந்து ஒரு நல்ல ட்ரை. அதாவது சினிமா ரசிகர்கள், மிக முக்கியமாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க வந்து இந்த படம் ஒரு 2 பேர் மட்டுமே வச்சு அவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு இந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். மற்றபடி மிகப்பெரிய சுவாரஸ்யங்கள்லாம் இந்த திரைப்படத்தை சுற்றி இருக்கிற மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. எனிவே, பெட்டர் லக் நெக்ஸ்ட். இந்த திரைப்படத்தை ISR செல்வகுமார் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்திருக்கிறார். வேறு என்ன, இந்த தடவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.